மதுரையில் 50 ஆண்டுகளாக இழப்பீடு வழங்கப்படாத விவகாரத்தில் ஆட்சியர் காரை ஜப்தி செய்ய வந்தவர்கள் கயிற்றை கட்டி இழுத்துச் செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நில எடுப்புக்கான பணத்தை முழுமையாக ஒப்படைக்காத விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியரின் காரை ஜப்தி செய்வதற்காக நீதிமன்ற ஊழியர், மனுதாரரின் வாரிசுதாரர்கள் மற்றும் வழக்கறிஞர் ஆகியோர் நேற்று நண்பகலில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றனர். காரணத்தை தெரிந்து கொண்ட அலுவலர்கள் அவர்களை காத்திருக்குமாறு கூறி உரிய பதிலை அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மாலை 6 மணி வரை சுமார் 5 மணி நேரம் பொறுமை காத்த அவர்கள் இனி பேசி பயனில்லை என்பதை அறிந்து கயிற்றை வாங்கி வந்து ஆட்சியரின் காரில் கட்டி ஜப்தி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதன் பின் வந்த கோட்டாட்சியர் ஷாலினி மற்றும் வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் வகையில் காரின் சாவியை கொடுக்குமாறு நீதிமன்ற ஊழியர் கூறிய நிலையில் பேசிக்கொள்ளலாம் என்றே அதிகாரிகள் சமாதானப்படுத்த முயன்றனர். 50 ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த பிரச்சனையின் பின்னணி என்னவென்றால், 1973ஆம் ஆண்டு மதுரை தத்தநேரி பகுதியைச் சேர்ந்த கருப்பையா, மீனாட்சி அம்மாள் தம்பதியின் 2 ஏக்கர் 14 சென்ட் நிலத்தை 19,688 ரூபாய்க்கு அப்போதைய மாவட்ட நிர்வாகம் வாங்கியுள்ளது. பின்னர் நிலத்திற்கான தொகை போதாது என கருப்பையா நீதிமன்றத்தை நாடிய நிலையில் 1982ஆம் ஆண்டில் 20,14,000 ரூபாய் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தொகையை முழுமையாக வழங்காததால் 2009ஆம் ஆண்டில் நீதிமன்ற உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. அப்போது 1 லட்சம் ரூபாய் நீதிமன்றத்தில் செலுத்தியதுடன் தொடர்ந்து பணத்தை ஒப்படைப்பதாக கூறி பத்திரம் எழுதி கொடுத்து காரை எடுத்துச் சென்றனர். பின்னர் இழப்பீட்டுத் தொகையை கொடுக்காமல் காலம் தாழ்த்தியதால் பத்திரத்தை ரத்து செய்து வாகனத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பின்னும் வாகனத்தை ஒப்படைக்காததால் நீதிமன்ற ஊழியர் முன்னிலையில் காரை ஜப்தி செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 18 மாவட்ட ஆட்சியருடைய காரையும் வட்டாட்சியருடைய காரையும் ஜப்தி செய்து கொண்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க நீதிமன்றத்தில் பாண்ட் எழுதி கொடுத்து அந்த வாகனங்களை திரும்ப வாங்கிட்டு வந்தாங்க. 2 மாதத்தில் பணம் கட்டுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 2 மாதத்தில் பணம் கட்டலை. அதுக்கப்புறம் 2019 உயர்நீதிமன்றத்திலேருந்து அவங்க போட்ட மனுவில் 1 மாதத்துக்குள்ளே பணம் கட்டணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவின்படியும் அவங்க பணம் கட்டலை. இப்போ வந்தீங்க நேரம் இல்லை அதிகாரிகள் நாங்கள் பணம் கட்டுறோம் தான் சொல்லிட்டு இருக்காங்க எப்பவும் போல். இதோட நாங்கள் 3-4 தடவை ஜப்திக்காக வந்தாச்சு. இதே பதில தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதிகாரிகளை தொடர்ந்து ஆட்சியர் சங்கீதா நடத்திய பேச்சுவார்த்தை 2 மணி நேரம் நீடித்தது. அதில் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை அதிகாரிகள் தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. அதனை ஏற்று ஆட்சியர் காரில் கட்டப்பட்ட கயிறுகளை அவிழ்த்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டனர். ஆட்சியர் காரை கயிறு கட்டி இழுக்க முயன்ற சம்பவத்தால் ஆட்சியர் அலுவலகமே சில மணி நேரம் பரபரப்புக்குள்ளானது.